வருங்கால மக்களின் சேவகர்களுக்கு வணக்கம். டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட ஒரு ரீசனிங் கொஸ்டின் பார்த்தலாம். விடுபட்ட எண்ணை காண்க அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நம்பர்ஸ்லாம் ஃபில் பண்ணியிருக்காங்க. இந்த பாக்ஸில் கொடுக்கப்பட்ட அந்த நம்பர்ஸ் எல்லாமே ஏதோ ஒரு காமனான ரூலை வந்து ஃபாலோ பண்ணி தான் இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ்லாம் ஃபில் பண்ணியிருப்பாங்க. அதுபடி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கேள்விக்குறி வர இடத்துல என்ன எண் அப்படிங்கிறது வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த கொஸ்டினை பொறுத்த மட்டும் இவங்க காலத்தை பேஸ் பண்ணி, ஓகேங்களா, காலத்தை பேஸ் பண்ணி இதை வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இந்த கொஸ்டினை பொறுத்த மட்டும் என்ன பண்ணிப்பாங்கன்னா, இரண்டாவது கட்டத்தில் இருக்கக்கூடிய நம்பரையும் மூன்றாவது கட்டத்தில் இருக்கக்கூடிய நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி முதல் கட்டத்தில் இருக்கக்கூடிய நம்பரால மைனஸ் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் இந்த காலத்தை எடுத்துக்கிட்டோம்னு என்ன அப்படின்னா, இரண்டாவது கட்டத்தில் 4 இருக்கு, மூணாவது கட்டத்தில் 7 இருக்கு. ஓகேங்களா, அப்ப 4 × 7 மேல இருக்கக்கூடிய நம்பரை முதல் கட்டத்தில் இருக்கக்கூடிய நம்பரால மைனஸ் பண்ணிப்பாங்க. உண்மையில இருக்கு 4 28 -1 27 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேங்களா, அதே இந்த இரண்டாவது காலத்துல நம்ம அதே மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா 5 × 8 அப்ப என்ன வரும், 5 × 8 ஐயட்டா 40 மைனஸ் இந்த முதல்ல இருக்கக்கூடிய நம்பரால மைனஸ் பண்ணிப்பாங்க. 8 40 மைனஸ் 2 என்ன வரும், 38 அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த எண் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்ப அதே ஃபங்க்ஷனை நம்ம இந்த லாஸ்ட் இருக்கக்கூடிய இந்த காலத்துலையும் பண்ணோம் அப்படின்னா 6 × 9 6 × 9 முதல்ல இருக்கக்கூடிய நம்பர் 3 அதை வந்து மைனஸ் பண்ணுவோம். அப்ப 50 45 ஆரம்போதா 54 -3 ஆன்சர் 51 அப்படிங்கிறது. ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து ரொம்பவே ஈஸி தான். ஆனால் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நம்ம எக்ஸாம்களில் பார்த்தோன்னே நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். இது ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான், உங்களால் ஈஸியாகவே சால்வ் பண்ண முடியும். அந்த எக்ஸாம் ப்ரெஷரில் நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா நம்ம நிறையா கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி ரீசனிங் கொஸ்டின்ஸ், மிஸ்ஸிங் நம்பரு, ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரு, இந்த மாதிரி நிறையா ரீசனிங் கொஸ்டின்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரீசனிங் கொஸ்டினை பொறுத்த மட்டும் நம்ம சரியாக ஆன்சர் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு மந்திரம் மட்டும்தான், ப்ராக்டிஸ் 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 அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 51 அப்படிங்கிறது ஆப்ஷன் சி. நன்றி.